அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 17வது வசனம். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை, நாம் அறிந்திருக்க வேண்டிய வார்த்தை. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இது. உன் மனதை பாவிகள் மேல பொறாமை கொள்ள விடாதே. மனம் எப்பொழுது பாவிகள் மேல் பொறாமை கொள்ளும் தெரியுமா? நம்முடைய மனம் பாவிகளின் வழியை நோக்கும் போது. 73வது சங்கீதத்தில் ஆசாப் இப்படி சொல்லுகிறார். அதனுடைய 1வது வசனம் முதல், சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு. சுத்த இருதயம் உள்ளவனாய் இருந்தும் தள்ளாடுதல் உண்டானதாம், சறுக்குதல் உண்டானதாம், சற்றே தப்பிட்டு. ஏன் இந்த தள்ளாடுதல் வந்தது? ஏன் இந்த சறுக்கல் வந்தது? 3வது வசனத்திலே ஆசாப் சொல்லுகிறார், துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு அவங்க மேல என்ன வந்துச்சாம்? பொறாமை வந்துச்சு. வேதம் என்ன சொல்லுகிறது? உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாது. பல நேரத்தில் நமக்குள்ளே எழும்புகிற கேள்வி இதுதான். நான் டெய்லி சர்ச்சுக்கு போகிறேன், பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் நினைத்ததுக்கு மாறாக தான் அநேக காரியங்கள் நடக்கிறது. எதிர்பார்த்த நன்மையை நான் இன்னும் பார்க்கவில்லை. ஆனால் இந்த துன்மார்க்கனுடைய வாழ்க்கை, பாவிகளாய் தெரிகிறவருடைய வாழ்க்கை, அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குது. எவ்வளோ தீமை செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படவில்லை. அவர்களுக்கு அநேக நன்மைகள் கிடைக்கிறது. அவங்க வாழ்ந்து கொண்டே போகிறார்கள், செழித்து கொண்டே போகிறார்கள். இப்படி எண்ணும் போது அல்லது அவர்களுடைய வாழ்க்கையை நாம் நமக்குள்ளே கொண்டு வரும்போது நம்முடைய மனம் என்ன செய்கிறது தெரியுமா? அவர்கள் மேல் பொறாமை கொள்ளுகிறது. இந்த பொறாமை நம்மை தள்ளாட வைக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே தான் பைபிள் சொல்லுகிறது, பாவிகள் மேல் உன் மனதை பொறாமை கொள்ள விடாதே. நீ எவ்வளவு சுத்தமுள்ளவனாக இருந்தாலும் சரி, உன் மனம் துன்மார்க்கனுடைய வழியை நோக்குமானால் அது பொறாமை கொள்ள ஆரம்பிக்கும். இல்லை, நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே நீதிமொழிகள் 23:17-18, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. 18வது வசனம், நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவர் தருவார். உன்னுடைய ஃபியூச்சரை குறித்த ஒரு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? கர்த்தர் அந்த நம்பிக்கையை எப்படி தந்தார் நமக்கு? வாக்குத்தத்தம் தந்தல்லவா, வார்த்தையை தந்தல்லவா. வார்த்தை நிறைவேறும். வழியில துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்த்து உனக்கான பாதையை விட்டு வழுவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆமென். அடிகளுக்கு கால்கள் தப்ப, சறுக்குதலுக்கு நீங்களாக்க நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய இருதயத்தை நேராக்கி கர்த்தரிடத்தில் திரும்பணும். நம்முடைய மனம் கர்த்தரை நோக்கி பார்க்கணும், கர்த்தருக்கு நேராக இருக்கணும். துன்மார்க்கர் எவ்வளவு வாழ்ந்தாலும் அவர்களுக்கு ஒரு சறுக்குதல் வந்தால் அவர்களை தூக்கிவிட யாரும் கிடையாது. ஆனால் நம்முடைய கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் போதே கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கினதை நாம் மறந்து விடக்கூடாது. ஆமென். கர்த்தர் ஒரு நாளை குறித்திருக்கிறார், கர்த்தர் ஒரு வேலையை குறித்திருக்கிறார். அன்று தேவன் தாம் என்னென்ன உரைத்தாரோ அதை நிறைவேற்றுவார். எரேமியா 33 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதா குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அதுவரைக்கும் வாழ்ந்திருக்கிற துன்மார்க்கன் வாழ்ந்திருக்கட்டும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் கால்கள் சறுக்கும் போது தூக்கிவிட யாரும் இல்லை. நமக்கான பாதையில் நாம் நிற்க வேண்டும். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம். தளர்ந்து போகாதிருக்க என்ன செய்ய வேண்டும்? ஒரே வழி, மனதை கர்த்தருக்கு நேராய் திருப்ப வேண்டும். கர்த்தரை பற்றும் பயத்தோடு வாழ வேண்டும். துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது. தீவனை செய்கிறவனை பார்த்து எரிச்சல் அடையக்கூடாது. ஆமேன். அணைய போகிற தீபம் பல நேரங்களில் மிகவும் பிரகாசமாய் எரியும்.
ஆமென். நம்முடைய வாழ்க்கையின் தீபம் மங்கினாலும் தேவன் அணைய விடவில்லை. ஒரு நாளை குறித்திருக்கிறார். அன்று நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. துன்மார்க்கர் மேல, பாவிகள் மேல உன் மனதை பொறாமை கொள்ள விடாதே. அவங்கெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்களே, நான் மட்டும் இப்படி இருக்கிறேனே, ஒரு நாள் அப்படி சொல்லாதிருங்கள். கர்த்தர் அவருடைய வேலை வரும்போது நிச்சயமாய் உயர்த்துவார். வேதத்தில் எல்லா தேவ பிள்ளைகளையும் அப்படித்தானே செய்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார், கர்த்தர் உயர்த்தினார். தாவீதுக்கு அபிஷேகத்தை வைத்தார், கர்த்தர் உயர்த்தினார். யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்தார், கர்த்தர் உயர்த்தினார். எப்பொழுது உயர்த்தினார்? அவருடைய நாள் வரும்போது, அவருடைய வேலை வரும்போது கர்த்தர் நிச்சயமாய் தலை நிமிர பண்ணுவார். இப்பொழுது ஒருவேளை மனிதர்கள் உங்கள் தலைமையில் ஏறி போகிறது போல் இருக்கலாம். கவலையே வேண்டாம். கர்த்தர் தான் நம்மை காத்திருக்க வைக்கிறார். கர்த்தர் தான் இந்த பாதையில் நடத்துகிறார். ஒருபோதும் துன்மார்க்கர் மேல, பாவிகள் மேல உங்கள் மனம் பொறாமை கொள்ள விடாதிருங்கள். அப்படி மனம் பொறாமை கொள்ளுமானால் நம்முடைய கால் தடுமாற ஆரம்பிக்கும், சறுக்க ஆரம்பிக்கும். இதை மறந்து விடாதிருங்கள். கர்த்தரை பற்றும் பயத்தோடு வாழ கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கான நம்பிக்கையை, நல்ல வாழ்க்கையை நீர் வைத்திருக்கிறீர். நாங்கள் பல நேரத்தில் மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து எரிச்சல் அடைவதும் பொறாமைப்படுவதும் இது எங்களுக்கு கண்ணியா இருக்கிறது என்பதை இந்த நாளில் உணர்த்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் நாடோறும் உம்மை பற்றும் பயத்தோடு வாழ கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.